ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் முझे என்ற மிகவும் பயனுள்ள ஹிந்தி பேட்டர்னை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பேட்டர்னை பயன்படுத்தி டெய்லி லைஃப்ல நிறைய சென்டென்சஸ் பேசலாம். முझेனா என்ன? முझेனா எனக்கு, எனக்கு, டு மீ அண்ட் ஃபார் மீ. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். லைக்ஸ், ஓகே, பிடிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு ஹிந்தி பிடிக்கும். ஐ லைக் ஹிந்தி. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? मुझे हिंदी पसंद है. எனக்கு मुझे हिंदी பிடிக்கும் पसंद है. அடுத்தது, எனக்கு பாடுவது பிடிக்கும். I like singing. मुझे गाना पसंद है. எனக்கு मुझे பாடுவது गाना பிடிக்கும் पसंद है. मुझे गाना पसंद है. அடுத்தது, எனக்கு டீ பிடிக்கும். I like tea. मुझे चाय पसंद है. எனக்கு मुझे टी चाय பிடிக்கும் पसंद है. मुझे चाय पसंद है. அடுத்தது, எனக்கு இது பிடிக்கும். I like this. हिंदीல मुझे यह अच्छा लगता है. எனக்கு मुझे இது यह பிடிக்கும் अच्छा लगता है. मुझे यह अच्छा लगता है. ஸோ இந்த பிடிக்கும் ரெண்டு வகையில சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம்ல, பசந்த் ஹேன்னு சொன்னோம். இங்க அச்சா லக்தா ஹேன்னு சொன்னோம். ஸோ இந்த சென்டென்ஸ் இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம்? मुझे यह पसंद है. புரியுதுங்களா? ஸோ எனக்கு இது பிடிக்கும். मुझे यह अच्छा लगता है और मुझे यह पसंद है. ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன் நீட்ஸ், வேண்டும். ஓகே, எனக்கு உதவி வேண்டும். I need help. हिंदीல मुझे मदद चाहिए. எனக்கு मुझे உதவி மதத் வேண்டும் चाहिए. मुझे मदद चाहिए. அடுத்தது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும். I need some time. हिंदीல मुझे कुछ समय चाहिए. எனக்கு मुझे கொஞ்சம் कुछ அவகாசம் समय வேண்டும் चाहिए. मुझे कुछ समय चाहिए. அடுத்தது, எனக்கு தண்ணீர் வேண்டும். I want water. हिंदीல मुझे पानी चाहिए. எனக்கு मुझे தண்ணீர் पानी வேண்டும் चाहिए. அடுத்தது ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ எனக்கு பசிக்கிறது. I am hungry. हिंदीல मुझे भूख लगी है. எனக்கு मुझे hungry பசிக்கிறது. भूख लगी है. எனக்கு பசிக்கிறது. मुझे भूख लगी है. அடுத்தது, எனக்கு தாகமாக இருக்கிறது. I am thirsty. हिंदीல मुझे प्यास लगी है. எனக்கு मुझे தாகமாக प्यास இருக்கிறது लगी है. मुझे प्यास लगी है. அடுத்தது, எனக்கு தலைவலி இருக்கிறது. I have a headache. मुझे सर दर्द है. எனக்கு मुझे தலைவலி सर दर्द. தலை
சர். ஓகே, வலி தர்துன்னு சொல்லுவோம். ஓகே, ஹிந்தியில வலிக்கு தர்துன்னு சொல்லுவோம். அப்புறம் இருக்கிறது, ஓகே, இருக்கிறதுக்கு ஹேன்னு சொல்லுவோம், HAI. ஸோ எனக்கு தலைவலி இருக்கிறது, முझे சர் தர்த் है. அடுத்த பேட்டர்ன், திங்ஸ் டு டூ. நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். I have to go to school. हिंदीல मुझे स्कूल जाना है. நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். मुझे, ஓகே, இங்க நான்கு முझे வரும். मुझे ஸ்கூல், பள்ளிக்கு, செல்ல வேண்டும் இருக்கு இல்லையா, செல், கோ. ஹிந்தியில verb என்னது, அதுக்கு verb root ஜான்னு சொல்லுவோம், டு கோ. அப்போ இந்த கோக்கு ஜானா, இந்த நா வந்து இந்த இன்ஃபினிட்டிவ் டூக்கு, ஜானா, ஜானா, ஜானா है. ஸோ मुझे, நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். मुझे ஸ்கூல் ஜானா है. ஓகே, அடுத்தது, நான் வீட்டு பாடம் செய்ய வேண்டும். I have to do homework. हिंदीல मुझे homework करना है. ஓகே, நான், मुझे, வீட்டு பாடம், homework. ஓகே, to do, ஓகே, do, செய். இதுக்கு verb root ஹிந்தியில கர். ஓகே, ஸோ கர், verb root செய்க்கு, ஓகே, டூக்கு, அப்புறம் இந்த நான் வந்து இந்த இன்ஃபினிட்டிவ் டூ, டு டூ, கர்னா. ஓகே, ஹே வரும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு டூ homework. நான் வீட்டு பாடம் செய்ய வேண்டும். मुझे homework करना है. மருத்துவரிடம் போக வேண்டும். I have to go to the doctor. हिंदीல मुझे डॉक्टर के पास जाना है. நான், मुझे, மருத்துவரிடம், டாக்டர் के पास, जाना है, போக வேண்டும். இந்த போ இருக்கு இல்லையா, கோ தானே, ஸோ இந்த கோக்கு ஜா. ஓகே, டு கோ, ஜானா, அப்புறம் ஹே வரும். ஓகே, போக வேண்டும், ஜானா है. ஓகே, செய்ய வேண்டும், करना है. சாப்பிட வேண்டும், खाना है. ஓகே, அந்த மாதிரி ஹே வரும். ஸோ நான் மருத்துவரிடம் போக வேண்டும். मुझे डॉक्टर के पास जाना है. ஓகே, இந்த கே பாஸ் வருதுல்ல, அப்படின்னா டாக்டர் கிட்ட போகணும். டீச்சர் கே பாஸ் ஜானா ஹே, டீச்சர் கிட்ட போகணும், அந்த மாதிரி. ஓகே, ஸோ வாட் டிட் வி லேர்ன் டுடே? என்னெல்லாம் கற்றுக்கணும்? முझे, முझेனா எனக்கு, டு மீ அண்ட் ஃபார் மீ. அப்புறம் யூஸ்ஃபுல் பேட்டர்ன்ஸ். முझे இருக்கிற வார்த்தை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ அங்கே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா என்ன பேட்டர்ன்ஸ்னு? முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஐ லைக் டேஷ். ஓகே, ஐ லைக். ஸோ मुझे डैश पसंद है. फॉर एग्जाम्पल, आई लाइक टी, मुझे चाय पसंद है. आई लाइक मिल्क, मुझे दूध पसंद है. ओके, आई लाइक कॉफ़ी, मुझे कॉफ़ी पसंद है. आई लाइक स्टोरीज, मुझे कहानियाँ पसंद है. ओके, இந்த மாதிரி. அடுத்த பேட்டர்ன், ஐ நீட் ஆர் வாண்ட். ஸோ அது எப்படி? मुझे डैश चाहिए. ओके, आई वांट वाटर, मुझे पानी चाहिए. ओके, आई वांट कॉफ़ी, मुझे कॉफ़ी चाहिए. आई वांट द बुक, मुझे किताब चाहिए. ஓகே, இந்த மாதிரி என்ன வேணுமோ இந்த இடத்துல போட்டுடணும், அவ்வளோதான். मुझे डैश चाहिए. அடுத்தது, அடுத்த பேட்டர்ன், ஐ ஹாவ் டு கோ. ओके, आई हैव टू गो डैश. मुझे डैश जाना है. आई हैव टू गो टू स्कूल, मुझे स्कूल जाना है. आई हैव टू गो टू ऑफिस, मुझे ऑफिस जाना है. आई हैव टू गो टू द टेम्पल, मुझे मंदिर जाना है और मुझे टेम्पल जाना है. ओके, அடுத்தது, आई हैव टू डू डैश. ओके, मुझे डैश करना है. आई हैव टू डू एक्सरसाइज, मुझे एक्सरसाइज करना है.
I have to do homework. मुझे homework करना है. Okay? இந்த மாதிரி कर. doக்கு कर வரும். करना है. Okay? அப்புறம் verb roots revised. ரெண்டு verb roots பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜா அப்படின்னா போ. ஓகே, கோ. அடுத்தது கர், செய்யு, டூ. ஓகே. அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். मुझे हिंदी पसंद है. எனக்கு ஹிந்தி चाहिए. எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும். मुझे होमवर्क करना है. நான் ஹோம்வொர்க் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் முझे என்ற மிகவும் பயனுள்ள ஹிந்தி பேட்டர்னை கற்றுக்கொண்டோம். இந்த பேட்டர்னை பயன்படுத்தி நீங்களும் சென்டென்சஸ் உருவாக்கி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியா கத்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.